அன்றும் இன்றும் என்றும் கல்வி பணியில் களைத்து போகாமல் தொடர் நடை போட்டு வெற்றியின் தன்மையை அறிவின் துளிகளாய் அள்ளி வந்து புதுமைகள் செய்கின்ற அற்புத வித்தகர் எம் ஆர்எஸ்கே பள்ளியின் கல்வி இயக்குனர் திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை வாழ்த்துரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். முதல்ல மழைக்கு நன்றி சொல்லணும். கொஞ்ச நேரம் நம்மளை எல்லாம் பயமுறுத்திடுச்சு. பட் இருந்தாலும் ரொம்ப கூலாக வச்சுருக்கேன், அதனால் அதுக்கு ஒரு நன்றி. பேரண்ட்ஸ் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், அதோடு கூடிய ஒரு நன்றி. ஏன்னா நான் எப்பயுமே சொல்கிறது, எங்களோட ஒவ்வொரு செயலும் உங்களோட சப்போர்ட்லேருந்து தான் கிடைக்கிது எங்களுக்கு. நாங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணும் போதும் இன்னும் செய்யணுங்கிற எண்ணம் எங்களுக்கு அதிகம் வருது. அதனால தான் ஒவ்வொரு முறையும் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு பேசி அதில் நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட் தான் எங்களை அடுத்தது நகர்த்தது. அது எப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி இருக்கிற சூழலில் ஒரு ரைட் டைரெக்ஷனில் நாங்கள் போகிறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணுறீங்க. நீங்கள் ஹெல்ப் பண்ணலன்னா எங்களால் போகவே முடியாது. கொல்லி ஹில்ஸ் ரோடு மாதிரி இருக்குது, அவ்வளோ ட்விஸ்ட்டு டர்ன்ஸ் அண்ட் ஹேர்பின் பென்ஸ். எஜுகேஷனில் சொல்கிறேன், அவ்வளோ இருக்குது. அதெல்லாம் மீறி ஒரு ஸ்ட்ரைட் பாத்தில் போகணுன்னு நாங்கள் நினச்சிட்ருக்கோம். அதுக்கு உங்கள் சப்போர்ட் தான். அது இல்லைன்னா எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் ஒரு மூணே விஷயந்தான் சொல்ல போகிறேன். 3 நிமிஷம் தான் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா சார் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நிறைய டைம் கொடுக்கணும். ஆல்ரெடி கொஞ்சம் லேட்டு. அதாவது இப்போ இருக்கிற சூழலில் டெக்னாலஜி எந்த அளவுக்கு பினிட்ரேட்டர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இல்லாத இடமே இல்லை. மேபி டெக்னாலஜியை கூட நம்ம ஆம்னிபோட்டன்ட்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பினிட்ரேட் ஆயிடுச்சு. அதுக்கு எஜுகேஷன் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை, அதுலேயும் வந்துருச்சு. டெக்னாலஜி ஆரம்பித்தது வேறு, இன்றைக்கி ஏஐக்கு மேலே வந்துருச்சு. இப்போ இன்டகிரேட்டட் ஃபார்ம் ஆஃப் ஏஐ வருது. நேற்று ஒரு வீடியோ நான் பார்த்துட்டு டீச்சர்ஸ்க்கெலாம் அனுப்பிச்சிருந்தேன், எந்த அளவுக்கு டெக்னாலஜி டாமினேட் பண்ணுது அப்படின்னு. ஸோ இதுலேருந்து எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் கொண்டு போகிறோம்? டெக்னாலஜி இல்லாமல் கொண்டு போகிறோமா, இல்லை அலாங் வித் டெக்னாலஜி போகிறோமா அப்படின்னா, we have to go with technology, but carefully we have to handle. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இது அடிக்கடி சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல, திருப்பி சொல்லலாம். அதாவது கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்கள். நான் ஒரு ஆட் ஒன்று பார்த்தேன். அந்த ஆட் இப்போ வரதில்லை. அதில் தலைவலிக்கு ஒரு கம்பெனி சொல்லலாம், அமிர்தாஞ்சன். அந்த ஆடில் பார்த்தீங்கன்னா தலைவலி வந்தோன்னு 10 தலை வரும், ராவணன் மாதிரி காமிப்பாங்க இல்லையா? அந்த ஆடை எனக்கு எப்படி ஒரு சின்ன லெசன் கொடுத்ததுன்னா, சப்போஸ் தமிழ் டீச்சர் பாடம் நடத்துகிறாருன்னு வைங்க, உங்களுக்கு எல்லாம் நடத்தியிருப்பாங்க. நீங்கள் படித்த காலத்தில் இந்த ஆட் இல்லை, டெக்னாலஜி இல்லை. அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ராவணன் எப்படி இருப்பான் அப்படின்னு அவர் ஒவ்வொரு வரையும் படிக்கும் போதும் உங்கள் மனசில் என்ன தோணும்? ராவணன் இப்படி இருப்பானோ, இப்படி இருப்பானோ, அவனோட ஒரு கால் ஒரு தென்னை மரம் மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்ம இமேஜின் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே, இது எல்லாம் முடித்தோடனே எல்லாத்துக்கும் ஒரு பேப்பர் எடுத்து நீ இமேஜின் பண்ண ராவணனை வரை அப்படின்னு சொன்னால் ஒரு 30 பேர் இருக்கிற கிளாஸில் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? 30 டிஃப்ரெண்ட் ராவணன் வரைஞ்சிருப்பான். அவனுக்கு என்ன தோணுச்சு, அவன் என்ன இமேஜினேஷனில் இருந்தானோ அதை வரைஞ்சிருப்பான். இப்போ நான் இந்த ஆட் போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஆடை போட்டுட்டு இப்போ ராவணனை வரேன்னு சொன்னால் என்ன வரைவாங்க? அவ்வளோதான். இங்கே என்ன போடுதோ அந்த 10 தலை தான் எல்லோரும் வரைவாங்க. இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். டெக்னாலஜி, the technology shows you
the real Ravana with the 10 heads, but kills your creativity. அதுதான் உங்கள் க்ரியேட்டிவிட்டியே கொல்லுது. there is no creativity. பட் அதுக்கு முன்னாடி இருந்ததில் எப்படி இருந்துச்சு? ஒவ்வொருத்தரும் யோசிப்பாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஓன் க்ரியேஷன். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, யுனெஸ்கோ நெக்ஸ்ட் 100 இயர்ஸ்க்கு எஜுகேஷன் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு ஷார்ட்டாக ஒரு சென்டென்ஸ் கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா, இட் வாஸ் இன்ஃபார்ம் டு ஆல் த இண்டஸ்ட்ரீஸ் இன்க்ளூடிங் எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரி. என்ன சொன்னாங்க அப்படின்னா, யூ கிரியேட், யூ மேக் சில்ட்ரன் டு திங்க் ஆஃப் தேர் ஓன். அவ்வளோதான், எஜுகேஷன் இஸ் ஓவர். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுயமாக சிந்திக்க கற்றுக் கொடுங்கள். இதுக்காக நம்ம சொல்லி தந்துட்டுருக்கோம். இப்போ நோட் புக் திருத்தலை சார், இது பண்ணல, see then there is no creativity. அதெல்லாம் போயிடும். இன்னொன்று, இன்றைக்கி என்ன அந்த ஃபார்மோஸ்ட் ஸ்கில் என்னன்னு தெரியுமா? வேர்ல்டில் சயின்ஸ் ப்ரூவ் பண்ண இன்டெலிஜென்ஸில் டாப் மோஸ்ட் இன்டெலிஜென்ஸ் என்னது? கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏஐ, ChatGPT இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இப்போ எங்கள் டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ ஒரு எஸ்ஸே கொடுத்தேன்னு வைங்களேன், நோ டைம் தே கிவ், நோ டைம். அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல் ஆர்டிகுலேட்டட் வேர்ட்ஸ், நோ கிராமர் மிஸ்டேக்ஸ். ஐ ஆஸ்க் 2 lines or 4 lines, they give 10 lines on 1 page. Their creativity is gone. இப்போ இது வந்து நெக்ஸ்ட் டெமன் ஃபார் யூ. அடுத்த டெமன் உங்களுக்கு அதுதான். தட் இஸ் கோயிங் டு கில் த ரிமைனிங் கிரியேட்டிவிட்டி ஆஃப் யூ. அதுவும் அறவே போயிடும். அப்போ குழந்தைங்களுக்கும் டீச்சருக்கு என்ன தாட் வரும்? எல்லாமே இருக்குது, why I have to study, why I have to learn, I will learn through this அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு. ரெடியாக இருங்க. அப்போ இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுன்னா என்ன வேணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க அப்படின்னா, த கம்யூனிகேஷன் ஸ்கில் வித் ஹியூமன் டச். நீங்கள் வீட்டுக்குள்ளே போனோன்னு என்ன நடக்குது? 5 பேர் 5 ஃபோன் எடுத்து ஃபோனை பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. அவ்வளோதான். தெர் இஸ் நோ மூமெண்ட் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பிரதர் அண்ட் சிஸ்டர். இல்லை, எல்லாம் குறைஞ்சிடுச்சு. மொபைல் அதுக்குள்ளே போகிறோம், எல்லாம் போச்சு. இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் வித் ஹியூமன் டச். இது இல்லைன்னா தென் இட் வில் அகெயின் கில் அஸ். க்ரியேட்டிவிட்டி அறவே போயிடும். அதனால் இது செய்யணுன்னா என்ன செய்யணும்னு நீங்கள் யோசிக்கணும். அடுத்த ஒரு சின்ன இது சொல்லிடுறேன். இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட கொடுக்கலாம். எவ்வளோ பேருக்கு உங்கள் மொபைல் நம்பர் இல்லாமல் 4 மொபைல் நம்பர் தெரியும் சொல்லுங்கள்? தெரியாது. உங்கள் மொபைல் நம்பர் தெரியுமா? அதுவே ஒரு கொஷினாக இருக்கும். இருங்க சார் பார்த்து சொல்கிறேன். அந்த அளவுக்கு நம்ம டிபெண்ட் ஆகிட்டோம், ரொம்ப டிபெண்ட்டாக போயிட்டுருக்கோம். ஸோ அதையும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். த செகண்ட் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். த எபிலிட்டி டு ஃபெயில். நான் யூஸ் பண்ணுற வேர்டை நல்லா கவனிச்சுக்குங்க. த எபிலிட்டி டு ஃபெயில். என்னது ஃபெயில் ஆகணும்னு சொல்கிறாரா அப்படின்னா, this ability to fail will make you to learn how to learn things. ஒரு விஷயத்தை எப்படி கற்றுக்கணுங்கிறத கற்றுக்குவீங்க. எப்போ? when you reach failures. இது இப்போ இந்த இருக்கிற குழந்தைங்களுக்கு இது இல்லை, அறவே இல்லை. they have to. இது செகண்ட் ஒன். I leave it here to think. The third point I will tell and I will close my session. தேர்ட் ஒன், ஒரு எல்கேஜி குழந்தை எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்கிறான். ஸ்பெல்லிங் தெரியாது, மீனிங் தெரியாது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்கிறான். அதுக்கு மேலே கேட்டிங்கன்னா கோவம் வருது, எமோஷன்ஸ். ஸோ கண்ட்ரோலிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் எமோஷன் இஸ் கோயிங் டு
be the next task. So 3 things parents have to keep in mind. The human touch is most important. It is mostly related with the communication skills. The second one, the ability to fail. The third one, stress and emotional management. Now you have to handle this with your children. அதுதான் சேர்மன் சொன்னார், பேசுங்க பேசுங்க பேசுங்க. டெய்லி குழந்தைங்களோட உட்காந்து பேசி ஆகணும். பிடிக்கல, யூ ஹாவ் டு டாக் டு தெம். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே பேசிக்கிறதுக்கு தெரியல. நான் கடைசியாக எனக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பாயிண்ட்டோடு நான் முடிச்சுக்கிறேன். அதாவது இந்தியாவில் 16 லட்சம் ஸ்கூல் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், எய்டட் ஸ்கூல் எல்லாம் சேர்ந்து 16 லட்சம் ஸ்கூல்ஸ் இருக்குது. 16 லட்சம் ஸ்கூலுக்கு எவ்வளோ டீச்சர் வேணும்? ஒரு மினிமம் ஒரு 3 கோடி டீச்சர்ஸாவது வேணுமா? இந்த அவென்யூ இஸ் ஓப்பன் ஃபார் யுவர் சில்ட்ரன். But you are all thinking about 1,27,000. I leave it what it is. You go and search in the net, what is that 1,27,000? Don't go behind that 1,27,000. There is 3 crore jobs available. Please think. Thank you.